இன்னைக்கு நம்ம ஐயுஐனா என்னது அந்த ரிலேட்டட் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் பாரதி கௌஷிக், ஒர்க்கிங் அட் கர்வின் ஜான் ஃபர்டிலிட்டி சென்டர், நாகர்கோவில். மேம் ஐயுஐனா என்ன, நார்மலுக்கும் ஐயுஐக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? ஐயு ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் என்னதான் டிஸ்கஸ் பண்ணோம். நார்மல் என்ன ஆகுனா, இப்போ செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருந்த அப்புறம் செமன் வந்து இன்ட்ராவெஜைனல் இங்கே தான் டிபாசிட் ஆகும். அதே ஐயுஐல வித் ஹெல்ப் ஆஃப் கெத்தட்டர் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராசஸ்டு செமன்னு நம்ம இன்ட்ரா யூட்ரைனா உள்ள யூட்ரஸ்குள்ள டிபாசிட் பண்ணுவோம். ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் அண்ட் ஐயுஐ. மேம் இண்டிகேஷன் ஃபார் ஐயுஐ என்ன மேம்? இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நம்ம மேல் ஃபேக்டர் எடுக்கலாம், ஃபீமேல் ஃபேக்டர் எடுக்கலாம். மேல் ஃபேக்டர்ல இப்போ செமன் அனாலிசிஸ் பண்ண அப்புறம் அப்நார்மலாக இருந்த பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். இல்லை இம்பார்ட்டன்ஸ் பேஷண்ட்க்கு, எஜாக்குலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன், அடுத்த ரிட்ரோகிரேட் எஜாக்குலேஷன் என்னன்னா இது எஜாக்குலேட்டு பிளாடர்ல போகும். இந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் மேல் ஃபேக்டர் இருந்தால் நமக்கு ஐயுஐ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து ஃபீமேல் ஃபேக்டர் வந்தால் எண்டோமெட்ரியோசிஸ், அது கிரேட் 1 கிரேட் 2 அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. நமக்கு நிறைய காமனாக பார்க்கறது என்னன்னா சர்வைக்கல் ஃபேக்டர்ஸ். அப்புறம் மென் தூரமாக இருந்திருக்குன்னா நம்ம அந்த செமன் ஃப்ரீஸ் பண்ணிட்டுன்னு நம்ம ஐயுஐ பண்ணலாம். அது ஃப்ரோசன் சாம்பிள் எடுத்துட்டுனும் நம்ம ஐயுஐ பண்ணலாம். அப்புறம் டோனார் ஐயுஐ போனோம்னாலும் நம்ம ஐயுஐ பண்ணலாம். நம்ம ஐயுஐ பண்றதுக்கு நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கணும் மேம்? என்னென்ன தேவை இருக்கு? ஐயுஐ பண்ண முன்னாடி அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓவிலேட்டரி சைக்கிள்ஸ் எக் ஃபார்ம் ஆகிருக்கணும். அட்லீஸ்ட் 1 டியூப் ஃபெலோப்பியன் டியூப் பேட்டண்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ செமன் டெஸ்ட் பண்ணால் ப்ரீ வாஷ் ஐயுஐ பண்ண முன்னாடி அட்லீஸ்ட் கிரேட்டர் தேன் 10 மில்லியன் per ml ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கணும். போஸ்ட் வாஷ் ஆனால் வாஷ் பண்ண பிறகு ஸ்பெர்ம் கவுண்ட் கிரேட்டர் தேன் 5 மில்லியன், மொட்டிலிட்டி 40% இருந்தால் நம்ம ஐயுஐ பண்ணலாம். நம்ம எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஐயுஐ பண்ணக்கூடாது? பைலேட்டர் பிளாக் ஆனால் டியூப் ஓப்பனே இல்லை, பிளாக் இருந்தால் நம்ம ஐயுஐ பண்ண முடியாது. அது மேல் ஃபேக்டருக்கு வந்தால் சில்பியன் ஓட்ஸ்னா ஆலிகோஆஸ்கினோசிஸ்டமியா இருந்த பேஷண்ட்டுக்கு ஐயுஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் அன்எக்ஸ்பிளைன் ஜெனட்டல் ப்ளீடிங், நமக்கு எதுக்கு ரீசனே தெரியாமல் நமக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருந்த பேஷண்ட்லாம் நம்ம ஐயுஐ கான்ட்ரா இண்டிகேட்டட். மேம் ரப்சர் இன்ஜெக்ஷன் கொடுத்த அப்புறம் எந்த டைம் ஐயுஐ பண்ணால் கரெக்டாக இருக்கும் மேம்? இதுக்கு நிறைய ஸ்டடிஸ் டிஃப்ரெண்ட் டைமிங் கொடுத்துருப்பாங்க. பெட்டர் என்னன்னா 36 hours to 40 hours. Certain institutes they even do at 24 hours, but success rate remains the same. ஒரே சைக்கிள்ல 2 times ஐயுஐ பண்றதா இருந்தா என்ன டைம்ல பண்ணலாம்? அது நம்ம என்ன சொல்லுவோம், சிங்கிள் ஐயுஐ, டபுள் ஐயுஐ சொல்லுவோம். நிறைய நம்ம ஸ்டடிஸ் பிரகாரம் பார்த்தா ரிசல்ட்ஸ் வந்து சேம், சிங்கிள் ஐயானும் சரி டபுள் ஐயுஐனும் சரி. அதே நம்ம டபுள் ஐயுஐ போனோம்னா ஒரு டைம் நம்ம 24 ஹவர்ஸ்க்கு பண்ணல ரப்சர் இன்ஜெக்ஷன் கொடுத்த பிறகு. ஆஃப்டர் செகண்ட் இன்செமினேஷன் 40 ஹவர்ஸ்ல பண்ணலாம். நம்ம ஐயுஐயோட சக்சஸ் ரேட் எவ்வளவு? சக்சஸ் ரேட் எப்பவும் நிறைய ஃபேக்டர்ஸ் மேல டிபெண்ட் ஆகிருக்கும். லைக் ஏஜ், அப்புறம் மேல் ஃபேக்டர், எதனால அவருக்கு இன்ஃபர்டிலிட்டி வருது அது பொறுத்து தான் நம்ம சக்சஸ் ரேட் சொல்ல முடியும். காமனாக நம்ம சக்சஸ் ரேட் வந்து 14 to 20% per சைக்கிள். ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல நமக்கு சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கும். அப்புறம் டில் தேர்ட் சைக்கிள் அந்த சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் சைக்கிள் இந்த 6th சைக்கிள் வரைக்கும் நமக்கு அந்த சக்சஸ் ரேட் சேமாக இருக்கும். மேம் ஐயுஐங்கிறது பெயின்ஃபுல்லா இருக்குமா, பெயின்லெஸ்? இது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு காமனாக கேள்வி கொஸ்டின். மேம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஐயுஐ பெயின்ஃபுல்லா இருக்கும். பட் யூஸ்வலாக ஐயுஐ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் கிடையாது. கொஞ்சம் பேருக்கு கிராம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கும், பட் ஸ்டில் ஐயுஐ பெயின்லெஸ் ப்ரொசீஜர். மேம் ஐயுஐ பண்ண அப்புறம் நம்ம ரெஸ்ட்லேயே இருக்கணும், டிராவல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃபுட் தான் சாப்பிடணும், அந்த மாதிரி வந்து எதுவும் இருக்கா? நம்ம நிறைய ஐயுஐ பண்ண பிறகு யூஸ்வலா 15 to 20 minutes லைன் பொசிஷன்ல இருந்தானே போதும். இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சோம்னா அதுதான் ஸ்ட்ரெஸ் காஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்னால ஃபர்தரா நம்ம சக்சஸ் ரேட் டிக்ரீஸ் ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா வேலை யூஸ்வலா வீட்டில் பண்ண எல்லா வேலை நம்ம பண்ணலாம். பிகாஸ் ஐயுஐ ஜஸ்ட் ஒரு ஹெல்பிங் மெத்தட் டு கெட் பிரெக்னன்சி. ஸோ யூ பி ரிலாக்ஸ்ட், எல்லா வேலை ரொட்டீனா பண்ணலாம். மேம் ஐயுஐ பண்ண அப்புறம் லீக்கிங் ஆகுமா?
நான் கொஞ்சம் வெட்டிங் இருக்கும். நம்ம நினைப்போம், ஓ மேம் ஐயுஐ பண்ண அது பேக் சைட் லீக் ஆயிட்டு ஸோ பிரெக்னன்சி சான்சஸ் குறையுதான்னு. பட் அப்படி என்ன கிடையாது. ஐயுஐ பண்ண பிறகு அந்த சர்வைக்கல் ஆஸ் க்ளோஸ் ஆகும். இந்த மேனிப்புலேஷன் நம்ம கெத்தட்டர் எல்லாம் உள்ள வைக்கனால அந்த சர்வைக்கல் மியூக்கஸ் வெளியில வந்தனால நமக்கு அது வெட்டிங்கா நமக்கு தெரியுதாரு. ஐயுஐ பண்ண சாம்பிள் வெளியில வராது. ஐயுஐக்கு அப்புறம் ப்ளீடிங் காமனா மேம்? யூஸ்வலா ஐயுஐ பண்ண அப்புறம் ப்ளீடிங் இருக்காது. கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணுவோம். லைக் ஆஸ் டைட்டா இருந்து நமக்கு ஓப்பனிங் கிடைக்கலையா அந்த கெத்தட்டர் உள்ள வைக்க அப்புறம் அந்த டைம்ல சர்டன் ஸ்பாட்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் ப்ளீடிங் அன்காமன். மேம் ஐயுஐ பண்ற அந்த மந்த் பிசிக்கல் கான்டாக்ட்ல ஐயுஐக்கு அப்புறமா பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்கலாமா? யூஸ்வலா ஐயுஐ பண்ண சைக்கிள்ல பிசிக்கல் கான்டாக்ட் அட்லீஸ்ட் 2 to 3 days இருக்கணும். ஃபர்தர் இது நம்ம சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு சாம்பிள் கொடுக்கணும் ஐயுஐ பண்ணோம்னா பிஃபோர் தட் அட்லீஸ்ட் 2 days நம்ம ஆப்ஸ்டன்ஸ்ல இருந்தா போதும். ஈவன் ஆஃப்டர் ஐயுஐனும் சரி இம்மிடியட்டானும் நம்ம கான்டாக்ட்ல இருக்கல. மேம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐவிஎஃப் நம்ம மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி எத்தனை சைக்கிள்ஸ் ஐயுஐ நமக்கு பண்ணலாம்? டைரக்டா எத்தனை சைக்கிள்ஸ் நம்ம சொல்ல முடியாது. எதனால அவருக்கு இன்ஃபர்டில் இருக்கும், பேஷண்ட் ஏஜ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குதான் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். யூஸ்வலா என் அட்வைஸ் அட்லீஸ்ட் 6 cycles 4 to 6 cycles ஐயுஐ ட்ரை பண்ணிட்டு சக்சஸ் ஆகலன்னா யூ கேன் டேக் ஃபர்தர் ஸ்டெப் டு கெட் சக்சஸ். மேம் ஐயுஐ ப்ரொசீஜர் எப்படி பண்றதுன்னா? ஐயுஐ ப்ரொசீஜர் பண்ண முன்னாடி பேஷண்ட்க்கு ஸ்கேன் பண்ணணும், ரப்சர் ஆயிருக்கா இல்லையா டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் செமன் சாம்பிள் ஹாஸ்பிட்டல்ல கலெக்ட் பண்ணா நமக்கு சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். கலெக்ட் பண்ண பிறகு எம்பிரியாலஜிஸ்ட் அந்த செமன் சாம்பிள் பார்த்துட்டு இந்த மெத்தட் ஆஃப் செமன் ப்ரிப்பரேஷனை டிசைட் பண்ணுவாங்க. நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. லைக் சிம்பிள் வாஷ், டென்சிட்டி வாஷ், அப், ஸ்விம் அப். இந்த மெத்தட்ல எது நமக்கு அந்த செமன் சாம்பிள்ல கரெக்டா பெட்டரா இருக்குமோ அதை சூஸ் பண்ணிட்டு எம்பிரியாலஜிஸ்ட் செமன் சாம்பிள்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு ஐயுஐ கெத்தட்டர்ல லோட் பண்ணி தருவாங்க. ஸோ லோட் பண்ண ப்ரொசீஜர் முடிஞ்ச முன்னாடி பேஷண்ட்டே பொசிஷன்ல போட்டுட்டு பார்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இது ஸ்பெக்குலாம். இது ஹெல்ப் ஆஃப் ஸ்பெக்குலம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெஜைனால வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா சர்வைக்கல் ஆஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த ஐயுஐ கெத்தட்டர்ல எம்பிரியாலஜிஸ்ட் செமன் லோட் சாம்பிள்னு லோட் பண்ணி வச்சிருவாங்க ப்ரிப்பேர் பண்ண பிறகு. ஸோ நம்ம இந்த ஸ்பெக்குலம் உள்ள போயிட்டு ஆஸ் உள்ள வித்தவுட் டச்சிங் எனிதிங் நம்ம உள்ள யூட்ரஸ்ல போயிட்டு நம்ம ஜஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஸ்லோவா இந்த கெத்தட்டர்னை வித்ட்ரா பண்ணுவோம். இந்த ஐயுஐ ப்ரொசீஜர்ல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.